ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வேர்க்கடலை போட்டு காரக்குழம்பு, அதாவது புளிக்குழம்பு எப்படி அதுவும் மண் சட்டியில் வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கேன். அதையும் இதெல்லாம் தான் இதுக்கு தேவையானது. அப்புறம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நான் இன்றைக்கி மண் சட்டியில் வைக்க போகிறேன். மண் சட்டியில் வச்சா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு போடுறேன். அது கொஞ்சம் பொரிஞ்சதும் சீரகம் கொஞ்சோண்டு போடுறேன். அப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன் போடுறேன். அது நல்லா பொரியட்டுன்னு மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கடுகு பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் ஒரு ஃபுல் பூண்டு ஒரு 10-15 பல்லு வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு போட்டு அதை நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நல்லாயிருக்கும். இது கடலெண்ணெயிலையும் பண்ணலாம், நல்லெண்ணெயிலும் பண்ணலாம் காரக்குழம்பு. நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்கும். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்பயே குழம்புக்கு தேவையான அளவு இப்பயே போட்டுடுறேன். போட்டு நல்லா வெங்காயத்து கூடயே அதையும் வதக்குறேன். இப்பயே போட்டால் வெங்காயம் நல்லா வதங்கும், அதுக்காக போடுறேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று அதை கட் பண்ணி வைக்கிறேன். அதையும் போட்டு அதை நல்லா வதக்கி விட்ருவோம். அது வதங்கட்டோன்னு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கணும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் திறந்து அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், அதனால் மூடி வச்சு எடுத்து வதக்கணும் நம்ம. அது கொஞ்சம் நல்லா வதங்கி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். அதை பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் இந்த ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அந்த மிளகாத்தூள் பச்சை மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்காக அந்த எண்ணெயிலே போட்டு அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஒரு எண்ணெயில் கலந்து அந்த ஈரப்பதம் போயிட்டு அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் போல் அந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம அதில் ஊற்றி நல்லா அது மிளகாத்தூளும் அந்த தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். அது நல்லா கலக்கணும். நம்ம தண்ணி ஏதாவது வேணும்னா அதுக்கு ஏற்ற மாரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நம்ம ஆட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலக்கிட்டு வெயிட் பண்ணணும். நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா எவ்வளோ கொதித்து கொஞ்சம் கட்டியாக வர மாதிரி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறோம். மூடி வச்சுட்டு அது கொதி வரும்போது எடுத்து ஓப்பன் பண்ணி நல்லா இன்னொரு வாட்டி கலக்கி விடுறோம். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டே ஊற வச்சுட்டேன் இந்த வேர்க்கடலையை. அதனால் நான் ஒரு 6 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஊற வச்சு எடுத்தது. அதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போது அதை எடுத்து அப்படியே போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை குக்கர்லேயே கூட வேக வச்சு ஒரு விசிலோ 2 விசிலோ விட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அது வேகணுன்றதுக்காக குழம்பு கொதிக்க ஆரம்பித்த உடனே அதை நான் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் மூடி வைக்கிறோம். அது நல்லா கொதி வரட்டுன்னு வெயிட் பண்ணுறது. பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போது கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் ஒரு கலக்கிட்டு நம்ம உப்புலாம் எதாவது தேவையா என்னன்றதை இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பாருங்கள் நல்லா கொதித்து ஓரளவுக்கு குழம்பு கட்டியாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியோ இல்லை கருவேப்பிலையோ இதை நம்ம வச்சுருந்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் வாசனையாக. அவ்வளோதான். அந்த பாருங்கள் வேர்க்கடலைலாம் நல்லா கொதிச்சு சூப்பராக வந்துருச்சு. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால் அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். காரக்குழம்பு, மீன் குழம்பு இது எது வச்சாலுமே லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் கலந்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு மெயினாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்